ஓம் முருகா முத்தமிழ் இறைவா வடிவேலா சக்தியின் மகனே மால் மருகா சரவண பவனே குருபாலா. திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை. அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதரின் அன்பான இனிய காலை வணக்கங்கள். இந்த பதிவின் மூலம் இந்த வாரத்திற்கான ராசி பலனை பார்க்கிறோம். அதாவது ஜூன் 23 முதல் ஜூன் 29 அதாவது ஆணி 9 முதல் ஆணி 15 வரை உள்ள இந்த வாரத்திற்கான பதிவை பார்க்கிறோம். வாரத்தில் உள்ள கிரக நிலைகளை பொறுத்தே நாம் பலன்களை இங்கே சமர்ப்பிக்கிறோம். முதலில் கிரக நிலைகளை பார்க்கலாம். மேஷத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் சூரியன் குரு, கடகத்தில் புதன், சிம்மத்தில் செவ்வாய் கேது, கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. சந்திர பகவான் இந்த வாரம் கிருத்திகை நட்சத்திரத்திலிருந்து மக நட்சத்திரம் வரை, அதாவது ரிஷபத்திலிருந்து சிம்மம் வரைக்கும் இந்த வாரம் பயணிக்கிறார். இந்த கிரக நிலையிலே கொண்டு நமக்கு 12 ராசிகளுக்கும் ஏற்படக்கூடிய பலன்களை இதன் மூலம் பார்க்கலாம். வாருங்கள். மேஷம். மேஷத்திற்கு இந்த வாரம் 2, 3, 4, 5 பாவங்களில் சந்திர பகவான் சஞ்சரிக்கிறார். இந்த வாரம் உங்களுக்கு தொழில் சார்ந்த அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். உங்களுடைய முயற்சிகள் மாற்றங்களுக்கு, தொழில் வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்களை செய்து வெற்றி காண்பீர்கள். உங்கள் நிர்வாக திறமை வெளிப்படும். போட்டிகளில் வெற்றி கிடைக்கும். சமூகத்தில் அந்தஸ்து உயரும். புதிய வாய்ப்புகள், புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் புதிய நபர்கள் அறிமுகமாவார்கள். புதிய வரவுகள் உண்டாகும். சகோதரர் உறவினருடன் நல்ல ஒரு கருத்தொற்றுமை ஏற்படும். தாய் வழி உறவினர்கள் ஆதாயமாக இருப்பார்கள். தாய் வழி ஆதரவு உண்டாகும். பெற்றோர்கள் ஆதரவு நன்றாக இருக்கிறது. பணவரவு நன்றாக இருக்கும். பணப்புழக்கங்கள் நன்றாக இருக்கும். அக்கம் பக்கத்தினர் உதவிகரமாக இருப்பார்கள். குழந்தைகளின் செயல்பாடுகள் திருப்தியை தரும். வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருப்பார். ரிஷபம். இந்த வாரம் உங்களுக்கு 1, 2, 3, 4 பாவங்களில் சந்திர பகவான் சஞ்சரிக்கிறார். வீட்டில் புதிய நபர்கள் அறிமுகமாவார்கள். உங்களுடைய சுய சிந்தனை அதிகரிக்கும். மாற்றங்கள் ஏற்படுத்த முயற்சி செய்வீர்கள். அரசியலங்களில் நீங்கள் எதிர்பார்த்த பலன்களை பெறலாம். குழந்தைகள் உங்கள் சொல்படி கேட்பார்கள். சகோதரன் ஒரு கருத்து ஒற்றுமை ஏற்படும். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். இருந்தாலும் அவசரப்படாமல் நிதானமாக செயல்படுவதால் அதையெல்லாம் நீங்கள் வெற்றிகரமாக செய்து முடிக்கலாம். பெண்களால் சில விரயங்கள், அலைச்சல்கள் ஏற்படலாம். தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். பயணங்கள் லாபத்தை தரும். மிதுனம். இந்த வாரம் சந்திர பகவான் உங்களுக்கு 12, 1, 2, 3 இடங்களில் சஞ்சரிக்கிறார். அதனால் தொழில்சார் அலைச்சல்கள் உருவாகும். தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும். தொழிலில் நல்ல பணவரவு, லாபங்கள் அதிகரிக்கும். சிறு சிறு பயணங்களை மேற்கொள்வீர்கள். அந்நியர் உதவியால் வெற்றி காண்பீர்கள். வேற்றுமொழி பேசுபவர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். ஆளுமைத்தன்மை, நிர்வாகத்திறமை நன்றாக வெளிப்படும். பணவரவு நன்றாக இருக்கும். குழந்தைகள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள். நீங்கள் குழந்தைத்தனமாக பேசுவதை எல்லோரும் விரும்புவார்கள். சகோதரன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். அனைவரிடம் சகஜமாக பழகி இந்த வாரத்தை எளிதாக கடந்து செல்வீர்கள். கடகம். இந்த வாரம் சந்திரன் உங்கள் ராசிக்கு 11, 12, 1, 2 இடங்களில் சஞ்சரிக்கிறார். தொழிலில் உங்கள் செல்வாக்கு உயரும். தொழிலில் நல்ல பணவரவு, தனவரவுகள் உண்டாகும். பயணங்களை தவிர்க்கவும். உங்களுடைய ஆண்மைத்தன்மை, நிர்வாகத்திறமை வெளிப்படும். அரசு விஷயங்கள், அரசாங்கங்கள் லாபத்தை தரும். குழந்தைகளின் வளர்ச்சி உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். பேச்சில் நிதானம் தேவை. அவசரப்படாத காரியங்கள் சிதறாது என்பது நீங்கள் அனுபவத்தில் உணரக்கூடிய வாரம் இது. சிம்மம். சிம்மம் இந்த வாரம் உங்கள் ராசிக்கு
10, 11, 12 1ஆம் இடங்களில் சந்திர பகவான் சஞ்சரிக்கிறார். தொழிலில் சில மாற்றங்களை செய்து வெற்றி காண்பீர்கள். தனவரவு பணவரவு நன்றாக இருக்கும். பெண்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும். தொழிலில் சிறு சிறு பிரச்சனைகளை சந்தித்தாலும் அதையெல்லாம் சமாளித்து வெற்றி காண்பீர்கள். பயணங்கள் வெற்றி தரும். அரசு விஷயங்கள், அரசு இடங்களில் நன்றாக இந்த வாரம் வெற்றிகளை காண்பீர்கள். குழந்தைகளின் வளர்ச்சி மகிழ்ச்சியை தரும். நண்பர்களுக்காக சில அலைச்சல்கள், சில தியாகங்களை செய்ய வேண்டியிருக்கும். நீண்ட நாள் நண்பர்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்கிறது. அவர்களால் அனுகூலமும் ஆதாயமும் உண்டாகும். வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருப்பார்கள். கன்னி, உங்கள் ராசிக்கு சந்திரன் 9, 10, 11, 12ஆம் இடங்களில் சஞ்சரிக்கிறார். பயணங்களால் லாபம் உண்டாகும். சில மாற்றங்களை செய்து உங்கள் செல்வாக்கை உயர்த்திக் கொள்வீர்கள். பெண்களால் சில விஷயங்களில் பிரச்சனைகள் ஏற்படுவதால் கவனமும் கண்காணிப்பும் தேவை. கவனமும் கண்ணியமும் தேவை. தொழில் ஒப்பந்தங்கள் லாபத்தை தரும். தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும். செய்யும் தொழிலினால் உங்களுக்கு அந்தஸ்து உயரும். தொழிலில் உங்கள் நிர்வாகத்திறமை ஆளுமை திறமை வெளிப்படுத்தப்படும். அதற்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். பொருளாதார வளர்ச்சி உண்டாகும். குழந்தைகளால் நல்ல ஒரு பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய காலம் இது. ஒப்பந்தங்கள் உங்களுக்கு லாபத்தை தரும். சகோதரருடன் கருத்து வேறுபாடு ஏற்படும். அவர்களுக்காக சில விஷயங்களை நீங்கள் விட்டு கொடுக்க வேண்டியிருக்கும். அவர்களுக்காக அலைச்சல் காரவிரயங்களை நீங்கள் சந்திக்க நேரிடும். வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாக இருப்பார்கள். துலாம், இந்த வாரம் சந்திரபகவான் உங்களுக்கு 8, 9, 10, 11ஆம் இடங்களில் சஞ்சரிக்கிறார். நீங்கள் செய்யும் சிறு சிறு மாற்றங்கள் உங்களுக்கு வீண் விமர்சனங்களையும் வழிகளையும் பெற்றுத்தரும். எதிர்பாராத பணவரவுகள் உண்டாகும். பெண்களால் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். அரசு விஷயங்களில் உங்கள் செல்வாக்கு நிரூபிக்கப்படும். பொருளாதார வளர்ச்சி உண்டாகும். பயணங்களால் நல்ல லாபங்கள் உண்டாகும். தொழிலில் கணக்கு வழக்குகளை சரியாக மெயின்டைன் பண்ணுவதால் லாபங்கள் கிருத்தியமாக உங்களுக்கு கிடைக்கும். சகோதர செல்வாக்கு உங்களுக்கு வளர்ச்சி உங்களுக்கு அனுகூலமாக ஆதாயமாக இருக்கும். இருந்தாலும் எதிர்பார்த்த லாபத்தில் சிறிது குறைவு ஏற்படும். விரும்பிய பயணங்களை மேற்கொள்வீர்கள். தொழிலில் சில பணி சுமைகள் ஏற்படும். குடும்பத்தை பொறுத்தவரையில் பெண்கள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள். மூத்தவர்களின் அறிவுரை உங்களுக்கு வழிகாட்டுதலாக இருக்கும். குழந்தைகள் அவருடைய வளர்ச்சி, குழந்தையுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு பேரையும் புகழையும் பெற்றுத்தரும். வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருப்பார்கள். விருச்சிகம், இந்த வாரம் சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 7, 8, 9, 10 இடங்களில் சஞ்சரிக்கிறார். ஒப்பந்தங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய லாபத்தை பெற்றுத்தரும். ஒப்பந்தங்களில் சில மாற்றங்களை செய்து வெற்றி காண்பீர்கள். நண்பர்கள் வட்டம் விரிவடையும். நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். அரசு விஷயங்கள், அரசு காரியங்களில் எதிர்பாராத பிரச்சனைகள் வரும் என்பதால் இந்த வாரம் அவற்றை தவிர்த்து கொள்ளவும். எதிர்பாராத தனவரவு உண்டாகும். குழந்தைகளின் விஷயத்தில் சில கவனங்களை கண்காணிப்பையும் தேவைப்படுகிறது. கணக்கு வழக்குகளில் நீங்கள் கிருத்தியமாக இருப்பதால் எதிர்பார்த்த லாபங்களை நீங்கள் பெறலாம். தொழிலில் நீங்கள் அவசரப்படாத காரியங்கள் சிதறாது. நிதானமாக செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள். வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருக்கும். தனுசு, இந்த வாரம் சந்திரன் உங்கள் ராசிக்கு 6, 7, 8, 9ஆம் பாவங்களில் சஞ்சரிக்கிறார். தொழிலில் சில மாற்றங்களை செய்வீர்கள். அதனால் பணி சுமை அதிகரிக்கும். புதிய நபர்கள் அறிமுகப்படுவதால் அவர்கள் மூலம் நீங்கள் தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை காணலாம். அவர்களுடைய ஆதரவு அனுகூலமாக இருக்கும். அரசு விஷயங்கள், அரசு காரியங்களில் நீங்கள் வெற்றிகளை காண்பீர்கள். எதிர்பார்த்த பலன்களை கிடைக்கும். குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு பெயர் புகழும் நன்றாக இருக்கும். எதிர்பாராத தனவரவு உண்டாகும்.
மாணவர்கள் உயர்கல்வி படிப்பதற்கான வழிகளை காண வாய்ப்பு இருக்கிறது. சகோதர செல்வாக்கு உங்களுக்கு ஆதரவை தரும். வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருப்பார். மகரம், இந்த வாரம் ஃபுல்லாக உங்களுக்கு விரும்பிய காரியங்கள்லாம் நல்லா நடக்க போகுதுங்க. புதிய நபர்கள் அறிமுகமாவார்கள், புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள். அதனால் உங்களுக்கு ஒரு பேரும் புகழும் கிடைக்கப் போகுது. அரசு விஷயங்கள், அரசு காரியங்கள் அலைச்சலை தருவதால் அதை ஒத்தி வைக்கவும், குழந்தைகள் உங்களுடைய செயல்பாட்டை உங்களுடைய பேச்சை கேட்டு நடப்பார்கள். அவர்களுடைய செயல்பாடு உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். அவசரப்படாமல் செய்கிற காரியங்கள் உங்களுக்கு செல்வாக்கை பெற்றுத்தரும். சகோதரருடைய செல்வாக்கு உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருக்கும். வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதரவு தெரிவிப்பார்கள். கும்பம், புதிய வாய்ப்புகள் தேடி வரும். உங்கள் திறமைகள் வெற்றி பெறும். திட்டங்கள் நன்றாக செயல்படுத்துவீர்கள். அரசு விஷயங்கள், அரசு காரியங்கள் எதிர்பார்த்த பலன்களை பெறலாம். குழந்தைகள் விருப்பத்தை நிறைவேற்றி அவர்களை மகிழ்ச்சி செய்வீர்கள். நண்பர்கள் எதிரிகளாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அவசரப்படாமல் செய்த காரியங்கள் உங்களுடைய சமூக அந்தஸ்தை தக்க வைத்துக்கொள்ள உதவும். குடும்பத்தில் மூத்தவர்களுடைய அறிவுரை நன்றாக வழிகாட்டுதலாக அமையும். பெண்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். அவருடன் பகைத்து கொள்ள வேண்டாம். உறவினர்கள், அதுவும் மூத்த உறவினர்கள், பெண் உறவினர்கள் உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாக இருப்பார்கள். வாழ்க்கை துணையோடு அனுசரித்து செல்வது இந்த வாரத்தை இனிதாக கடக்க உதவும். மீனம், இந்த வாரம் உங்கள் ராசிக்கு சந்திர பகவான் 3, 4, 5, 6 பாவங்களில் சஞ்சரிக்கிறார். அடிக்கடி மாற்றங்களை செய்து கொண்டே இருப்பதால் பணிச்சுமை அதிகரிக்கும். மாற்றம் ஒன்றை மாறாதது என்பதை மாற்றி நீங்கள் மாற்றங்களையே அடிக்கடி மாற்றிக்கொண்டு இருப்பீர்கள். அதனால் உங்களுக்கு பணிச்சுமை அதிகரிக்கும். புதிய வாய்ப்புகள், அதுவும் அரசு வழியில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். புதிய வாய்ப்புகளால் பொருளாதார வளர்ச்சி உண்டாகும். குழந்தைகளின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள். நண்பர்களின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள். நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். சிலர் பூர்வீகத்தில் உள்ள சொத்துக்களை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பணிசுமை அதிகரிப்பதால் அவசரப்படாமல் நிதானமாக வேலை செய்வது வேலையில் வெற்றிகளை பெறுவதற்கு வழிவகுக்கிறதாக இருக்கும். புதிய வித்தைகளை கற்றுக்கொள்வ சில தடைகள் ஏற்படும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். இறை வழிபாடு உங்களுக்கு மன அமைதியை தரும். வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாக இருப்பார்கள். இந்த வாரம் மட்டும் இல்லாமல் எல்லா வாரங்களும் எல்லா நாட்களும் இனிதாக அமைய என் அப்பன் செந்தன் முருகன் உங்களுக்கு துணை புரிவதோடு ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் தந்து காத்தருள்வானாக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். அறம் செய்வோம், கர்மவழி குறைப்போம். முருகாசரணம், கந்தாசரணம். எங்கும் மங்களம் உண்டாகட்டும். எங்கனம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பன் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம்.